சுபானக்கா மக்களே என்ன மக்களே 2 பேருக்கான கரியரே இங்க காலியாயிருச்சு போலயே. ஒரே ஒரு சீன்ல 2 பேருக்கான கரியரை காலி பண்ணிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. என்னன்னா இந்த பிக் பாஸ் பாக்குற ஆடியன்ஸ் எல்லாமே இந்த பிக் பாஸை நார்மலா பார்த்துட்டு கடந்து போயிருவாங்க. இந்த மாதிரி டாக்ஸிக்கான ஒரு சீன் இருந்தாலும் அது பெருசா கண்டுக்க மாட்டாங்க. சரி ஓகே இது ஒரு சண்டை அவ்வளவுதான் சொல்லிட்டு கடந்து போயிருவாங்க நான் நினைச்சேன். ஆனா நேத்து நைட்ல இருந்து என்னால சோசியல் மீடியால ஏகப்பட்ட வீடியோஸ் பார்க்க முடியுது. மொத்த தமிழ்நாடுமே டிஸ்டர்ப் ஆகி போயிருக்கு ப்ரோ. மொத்த தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது. இந்த பிக் பாஸ் பாப்பாங்கல்ல அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆகி இருக்காங்க. இந்த மாதிரி 2 எச்சைகளை இந்த வீட்டுக்குள்ள வச்சு என்ன பண்றீங்க? இந்த 2 பேர் வீட்டுக்குள்ள இருக்கிறது எங்களுக்கு பயமா இருக்கு. மத்த ஆட்கள் ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க வின் பண்றதுக்கு எந்த லெவலுக்கு வேணா போவாங்கன்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்காங்க. அந்த 2 பேர் இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களா எதுக்குன்னு சொல்லிட்டு மொத்த தமிழ் ஆடியன்ஸுமே ஆப்போசிட் பண்றாங்க. மொத்த தமிழ் ஆடியன்ஸுமே ஆப்போசிட் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு என்னால பல வீடியோஸ் பார்க்க முடியுது ப்ரோ. ஏகப்பட்ட வீடியோஸ் பார்க்க முடியுது. அதுலயும் ஒரு அண்ணன்லாம் ஷூவை தூக்கிட்டு போயிட்டாப்ல. ஷூவை தூக்கிட்டு போயிட்டு டிவி முன்னாடி அடிச்சிட்டு இருக்காப்ல. இந்த 2 எச்சைகளை வெளியே எடுப்பாங்கடான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் ஷூவை தூக்கிட்டு போறாப்ல. ஒரு குழந்தை உட்கார்ந்து பாரு பேட் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை உட்கார்ந்து பேசிட்டு இருக்கு. எவ்வளவு பேர் தெரியுமா? எவ்வளவு பேர் ஆப்போசிட் பண்றாங்க தெரியுமா? இப்பவும் சேனல் கரெக்டான முடிவு எடுக்கலனா இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவை எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஆடியன்ஸ் கொண்டு வர முடியாது. தமிழ் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த ஷோ மொத்தமா வெறுத்துருவாங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லாம போயிடும். இந்த ஷோவே ஒரு நம்பிக்கை தன்மையில தான் போகும் ப்ரோ. ஏன்னா மக்கள் ஓட்டு போடுறாங்க, மக்களுக்கு பிடிச்சவங்க தான் உள்ள இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் நம்பி பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாமே ஒரு நம்பிக்கையில தான் போவாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சில கேவலமான வேலைகளை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள 2 எச்சைகள் இருக்கும்போது அந்த 2 எச்சைகளை கரெக்டா பனிஷ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் மக்கள் அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. மக்கள் என்ன தெரிஞ்சு ஹாட் ஸ்டார்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருவாங்க. போங்க நாங்க டே இது ஒரு ஷோ மயிருன்னு சொல்லிட்டு நாங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போயிருச்சு. அது மட்டும் இல்லாம காலங்கத்துல வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் ஒரு வழியா முடிஞ்சிச்சு. எப்படி அந்த டாஸ்க் ஒரு வழியா முடிஞ்சிட்டு அந்த டாஸ்க்ல நம்ம பாரு முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்தாங்க. கண்டிப்பா இந்த இடத்துல நான் பாரு ஒரு இடத்துல லைட்டா பாராட்டுவேன். ஏன்னா டஃப் கொடுத்தாங்க. ஓகேவா? கார்ல கடைசி வரத்துக்கு பாரு பாருன்னா நம்ம அரோரா சுபிக்ஷா 3 பேர் தான் உட்கார்ந்துருந்தாங்க. ரொம்ப நேரம் டஃப் கொடுத்தாங்க. ஆக்சுவலா திவ்யாவுமே உட்கார்ந்துருந்தாங்க. திவ்யாவுமே 6 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் கார்ல தான் உட்கார்ந்துருந்தாங்க. திவ்யாவெல்லாம் சம்பவம் ப்ரோ. சத்தியமா சொல்றேன் ப்ரோ. அந்த பொண்ணு பீக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு ஒருக்கா வந்து டம்முன்னு அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கு. ஒரு ½ அன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கும், ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கும். சார்ஜ் ஆனோன்னு வந்து டம்முன்னு ஒரு அட்டி. அந்த மாதிரி திவ்யா நேற்று நைட்ல இருந்து வச்சு செஞ்சுட்டாங்க ப்ரோ. நான் செய்க தரமான செய்க. அந்த செய்கையை பத்தி சொல்றேன். அப்படி இருக்கும்போது காலைல இந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு. ஏன்னா பாரு வந்து தூங்கிட்டாங்க. தூங்கினா அவுட்டு சொல்லிடுவாங்கல்ல. அப்போ பாரு உள்ள தூங்கினதுனால பிக் பாஸ் அந்த அவுட்டு சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறம் இந்த காருக்குள்ள இருந்தது சுபிக்ஷா அரோரா 2 பேர் மட்டும்தான். ஸோ பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்ணும்போது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரோரா தான் வின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிஞ்சு. உடனே அரோரா வந்து அவளே இறங்கிட்டா. உடனே அரோரா வந்து சரி ஓகே நானே இறங்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து எப்படி டாஸ்க் ஆரம்பிச்சனோ அதே மாதிரி டாஸ்க்கை முடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டாஸ்க்ல இருந்து அந்த பொண்ணை கீழே இறங்கிட்டா. கார் அவுட் அந்த பொண்ணை கீழே இறங்கிட்டா. ஏன்னா எப்படியுமே பாயிண்ட்ஸ்ல அந்த பொண்ணு தான் மேல இருக்க போறா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அரோரா வந்து கீழே இறங்கிட்டாங்க. சுபிக்ஷா வந்து அந்த கார் டாஸ்க்ல வின் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணது அரோரா தான். மரண மாஸ் காமிச்சிட்டு போறோம் அந்த பொண்ணு 2 இடத்துல பயங்கர பீக் எடுத்துட்டு ப்ரோ. ஒன்னு இந்த சபரி வந்து ஒரு மூவ்மெண்ட் பண்ண தெரியுமா? கதவை அடைச்சிட்டு நீ வெளியே வரக்கூடாது அரோரா, நீ உள்ளதான் இருக்கணும் அரோரான்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணா தெரியுமா? அது ஒரு பீக். 2வது அந்த பொண்ணு வந்து விடிய காலில வச்சு செஞ்சிச்சு ப்ரோ. அந்த பொண்ணு இல்ல, அந்த பொண்ணு மட்டும் இல்ல, திவ்யா அரோரா சுபிக்ஷா 3 பேரும் சேர்ந்து பார்வை வச்சு செய்யணும் செஞ்சாங்க ப்ரோ. ஏன்னா கமாரிதீன் வந்து நைட்டே அவுட்டு. ஓகே, கமாரிதீன் வந்து நைட்டே தூங்கிட்டாப்ல. தூங்கி அவுட் ஆனதுனால பாரு மட்டும் தான் உள்ள இருந்தாங்க. பாரு மட்டும் தனியா இருந்தனால விடிய காலில வச்சு செஞ்சுட்டாங்க ப்ரோ. திவ்யாலாம் ஓப்பனா சொல்லிச்சு, வாயை உடச்சிருவா நீ பேசினா. என்னடி உனக்கு இன்னடி பெரிய இவளா அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு கேம்னு சொல்லியான்னு சொல்லிட்டு பீக்கு இதுதான்டா சினிமா அப்படின்னு சொல்லிட்டு 3 பொண்ணுங்க வச்சு செதுக்கிட்டு ப்ரோ. 3 பொண்ணுங்க வச்சு செதுக்கிட்டாங்க ப்ரோ. சத்தியமா சொல்றேன், செதுக்கிட்டாங்க. பீக் மூமெண்ட். திவ்யாலாம் கேட்ட கேள்வி ஒன்றும் செருப்படி கேள்வி. ஒரு செருப்பை வாயில கப்ப கொடுத்து இன்னொரு செருப்பை வச்சு திவ்யா அடிக்குது. பொத்துன்னு அடிக்குது. பேசவே முடியல பாருவால. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் ப்ரோ. பாருவால தனியா பேச முடியாது, அதுக்கு பேச வராது, அது பயந்து ஓடத்தான் செய்யும். நீங்க யார்கிட்ட வேணா உட்கார வச்சு பேச வச்சு பாருங்க, அது பேசாது. நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன்ல, நீங்க தான் பார்வை பெரிய கேமர் பூமர்ன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அது கிடையாது, அது ஒரு டம்மி பீஸ். நீங்க தான் புரிஞ்சுக்கல. இப்ப அடிச்சாங்க பாருங்க, விடியகால செஞ்சுட்டாங்க. திவ்யா எல்லாம் தரமான செய்கை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திவ்யாவால முடியல, அவங்களும் தூங்கிட்டாங்க நினைக்கிறேன், அவங்களும் இறங்கிட்டாங்க. ஓகேவா? அப்ப கடைசியில 3 பேர் தான் இருந்தாங்க. அந்த டாஸ்கே முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாரு வீட்டுக்குள்ள உட்காந்து டிராமா. வெளில பெயிண்ட் அடிக்கணும்ல,
பண்ண தப்புகளுக்கெல்லாம் வெள்ளை பெயிண்ட் அடிச்சாங்கன்னா உடனே பாரு உள்ள உட்காந்து இப்ப பாரு உடனே வெளியே உட்காந்து என்ன டிராமா போட்டுட்டு இருக்காங்கன்னா, நான் வேனுக்குனே பண்ணல, நான் ஒரு கேம் அதனை பண்ணேன், நான் தள்ளி விட்டது ஒரு குத்தமா, அது என்ன இவ்வளவு பெருசா கொண்டு போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஃபிக்ஸ் வரும்னு எனக்கு எப்படி தெரியும், நான் ஒரு டாஸ்க்குக்காக தள்ளி விட்டேன், ஏன் எல்லாரும் நான் ஆப்போசிட் பண்றாங்க, நான் மட்டும் உங்களுக்கு இதுவா அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. இங்க எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, நீங்க தள்ளி விட்டு ஃபிக்ஸ் வந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியாது, கண்டிப்பா தெரியாது, அது வந்து எதிர்த்து அவர் நடந்த விஷயம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு தானே பண்ண. உட்கார வச்சு அபியூஸ் பண்ணது, உனக்கான பர்சனல் டீடைல்ஸ் வெளியே வருதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படி கதவை திறந்து நீயும் புருஷனும் நீயும் பேபியும் காலை வச்சு மிதிச்சு ஒரு பொண்ணை வெளியே தள்ளினது தெரிஞ்சுதானே பண்ண. அதன் ஏன் வாக்குமூலம் கொடுத்தல? ஏங்க இந்த பீடை உள்ள உட்காந்து வாக்குமூலம் கொடுக்குதுங்க. இந்த பீடையை கடைசியில் இந்த 3 பொண்ணுங்க சேர்ந்து அடிக்கும் போது இந்த பீடை வாக்குமூலம் கொடுக்குது. ஆமா நான் மிதிக்க தான் செஞ்சேன், ஆமா நான் கடிக்க தான் செஞ்சேன், ஆமா இது என்னோட கேம், என்னோட பர்சனல் டீடைல்ஸ் வெளியே வந்துச்சு, அதனால நான் கடிச்சேன், அதனால மிதிச்சேன், நான் அப்படித்தான் பண்ணுவேன், கேம்னு வந்துட்டா என்னோட விஷயம் வெளியே வந்துச்சுன்னா இப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்லுது. அப்போ இது என்ன வேணா பண்ணல ப்ரோ, இது என்ன வேணா பண்ணும்ல. இப்ப நாளைக்கு வந்து கமாருதீன் வந்து லைட்டா பிளாக்மெயில் பண்ணா மேபி கமாருதீனை போட்டு தள்ளிட்டு போயிடும் நினைக்கிறேன். கமாருதீன் பார்த்து இருந்துக்கப்பா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நாளைக்கு நீ ஏதாவது சின்னதா சண்டை போட்டு பிளாக்மெயில் பண்ணனா உன்னை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். கேட்டா என்ன சொல்லணும், எனக்கான பர்சனல் டீடைல் வெளியே வந்தா நான் காலி பண்ணிடுவேன்னு சொல்லும். அது ஓப்பனா சொல்லுது ப்ரோ, ஓப்பனா சொல்லுது. சாண்ட்ரா எனக்கான பர்சனல் விஷயத்தை எடுத்தாங்க, நான் மிதிச்சேன், நான் அப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து டிராமா, நான் வந்து கேமுக்காக தான் பண்ணேன், ஏன் எல்லாரும் என்ன மட்டும் ஆப்போசிட் பண்றாங்க, எப்பவுமே என்ன மட்டும் இது பண்றாங்க, நான் எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படிங்குது. நீ எல்லாத்தையும் பண்ணுவேன், ஒருத்தவங்களை வந்து மென்டலி ஃபுல்லா உடைப்ப, அபியூஸ் பண்ணுவேன், கேவலப்படுத்துவேன், கொச்சப்படுத்துவேன், எல்லாத்தையும் பண்ணுவேன், அப்புறம் மிதிச்சு பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணி வெளியே தூக்கி போடுவேன், போட்டுட்டு அதுக்கு ஒரு முட்டு வேற. ட்விட்டர்ல ஒரு வீடியோ பார்த்தேன் ப்ரோ, சத்தியமா சொல்றேன், அதுல எந்த லேடி பேசிச்சுன்னே தெரியல, மனசுல ஏதாவது கேட்ட போறேங்க, சத்தியமா சொல்றேங்க, அது ஒரு லேடி தான் பேசுனது, ஒரு லேடி தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க. ஒரு டாஸ்க்ல நடந்த விஷயத்தை இன்னொரு டாஸ்க் கூட கம்பேர் பண்ணி அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு, அப்பெல்லாம் யாரும் தட்டி கேட்கல, இப்பெல்லாம் யாரும் தட்டி கேட்கல. ஏங்க எனக்கு புரியலங்க, இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஒரு டாஸ்க்ல ஒண்ணு நடக்குதா, அது பிசிக்கல் வயலன்ஸா உனக்கு கண்ணுக்கு தெரியுதா, அதுக்கு ஸ்டாண்ட் எடுக்க ட்ரை பண்ணி அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு டாஸ்க் தூக்கிட்டு வந்து இன்னொரு டாஸ்க்ல அப்படி நடந்துச்சு, அந்த டாஸ்க்ல அப்படி நடந்துச்சு. அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இதை கொஞ்சம் கவ்விட்டு போறியா, உங்க பீடா வந்து வீட்டுக்குள்ள என்ன சொல்லிச்சுன்னா, தள்ளி விட்டோன்னா ஃபிக்ஸ் வந்தது பார்த்துட்டு மெடிக்கல் டீம் இருக்குப்பா ஒன்னும் ஆகாது சும்மா சீன் போடாதீங்கன்னு சொல்லிச்சு. அப்ப சபரியை ஏவி விட்டு சபரி விக்கல்ஸ் எல்லாம் போயிட்டு பார்வதி அட்டி டம்மு டீம்னு அடிச்சு மூஞ்ச உடச்சு விட்டுரும். என்ன சொல்றீங்க, மூஞ்ச உடச்சு விட்டுரும். டீம் இருக்குல்ல, எமர்ஜென்சி டீம் இருக்குப்பா, டாஸ்க்ல அடிச்சதா வச்சுப்போம், எப்படி டாஸ்க்ல அடிச்சதா வச்சுப்போம், காருக்குள்ள வச்சு கும்ம சொல்லிடுவோம், டம்ம டிம்மன் அடிச்சு மூஞ்சி கண்ணெல்லாம் வீங்க வச்சுட்டு, சார் எமர்ஜென்சி டீம் வாங்க வாங்க வந்து காப்பாத்திட்டு போங்க, இப்படி சொன்னா ஏத்துப்பியா? பைத்தியமா நீலாம்? தெரியாம பைத்தியமா? அறிவு இருக்கா? ஏதாவது பேசுற தெரிஞ்சு பேசுறியா? முக்கியமா இந்த ட்விட்டர் பக்கம்லாம் போனா எனக்கு ஒரு மாதிரி மண்டை கிறுக்காவது ப்ரோ. விண்ணு 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 மூளைய ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு பேசுவாங்க போல, மூளையெல்லாம் கழட்டி கீழே வச்சுட்டு களிமண்ணி சாணி கழுத விட்ட எல்லாத்தையும் மண்டையில தட்டி வச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கும் போல, அறிவு கட்ட ஜென்மங்க. ஒரு டாஸ்கை மறைக்கிறதுக்கு இன்னொரு டாஸ்கை தூக்கிட்டு வராங்களாம், இன்னொரு டாஸ்கை தூக்கிட்டு வந்து அந்த டாஸ்க்ல நீங்க அப்படி பண்ணீங்கல்ல, அதனால நாங்க எப்படி அப்ப அந்த டாஸ்க்ல வந்து உங்களை குத்துற மாதிரி ஏதாவது பண்ணா இங்க உண்மையா நீ கொலை பண்ணிருவியோ? யாருமா நீங்களாம், எங்க இருந்து வந்திருக்கீங்க? முட்டைக்கு ஒரு இதே இல்லாம உட்காந்து டங்குன்னு முட்டிட்டு இருக்கு. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது இங்கேயே கடக்கும், எந்திக்காது, அதை தான் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மொத்தத்துல காலைல உட்காந்து நம்ம பாரு ஒரே நாடகம், நான் வெளியே போனாலும் பரவாயில்லை, என்ன வெளியே அனுப்புங்கள், நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க விரும்பலை, என்ன ஏன் இப்படி பண்றீங்க, நான் வந்து ஒரு கேம் தானே ஆட வந்தேன், நான் அந்த வீட்டுக்குள்ள வந்ததே தப்பு, நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கு. அதுல ஒரு டைலாக் வேற, எப்படி சாட்டர்டே சண்டே எல்லாரும் போயிட்டு எனக்கு ஆப்போசிட்ல பேசுவாங்க, எனக்கு பாயிண்ட் வேற பேச வராது, எனக்கு எல்லாம் மறந்துடும் அப்படிங்குது. உனக்கு மறக்குமாமா? உனக்கு மறக்குமா? உனக்கு மறக்கும். ஐயோ நாங்க நம்பிட்டோம்பா, எப்பா என்ன ஒரு நாடகம்டா சாமி. தப்பிக்கிறதுக்கு என்ன ஒரு முட்டு பாருங்க, எப்படியாச்சும் இந்த கண்டென்ட்ல இருந்து தப்பிச்சிடணும், நம்ம மாட்டிடக்கூடாது. அதுக்கு எப்படி முட்டலான்னு சொல்லிட்டு ஒரு முட்டை எடுத்துட்டு எனக்கு பேச வராது, ஓ ஓ ஓ எல்லாரும் சேர்ந்து ஆப்போசிட் பண்ணுவாங்க, ஓ ஓ அப்படின்ட்டு இருக்கு. நல்ல முக்கு, நல்லா முக்கிய ஆளு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்படி இன்னைக்குல நாளைக்குல வந்து உன் புருஷனை உன் பேபியை வெளியே தூக்கிடுவாங்க, ஓகேவா? அது கண்டிப்பா. ஏன்னா தமிழ்நாடு மொத்தமா ஆப்போசிட் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா ஒரு 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 2 போட்டியாளர்களை வெளியே எடுத்தாகணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வந்து ஆப்போசிட் பண்ணிட்டு இருக்கு. வெளியே எடுத்தே ஆகணும், இந்த 2 எச்சைகள் இங்க இருக்கக்கூடாதுங்கன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணி பார்த்துருக்கேன், இதுக்கு முன்னாடி வந்து சப்போர்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. முதல் முறையா ஆப்போசிட் பண்ணி எடுக்கிறியா இல்லையாடா எடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு எரிஞ்சிட்டு இருக்கு. கார்டு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா எவிக்ஷன் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது என்னால சொல்ல முடியும்.
வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.